இந்தியாவில் தேவையான அளவு டாக்டர்ஸ் இல்லை. அந்த நிலையில் இருக்கும் பொழுது 5 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்டுடைய டிகிரியே கேன்சல் பண்ணுறதுன்றது அந்த ஷார்ட்டேஜுக்கு அகெயின்ஸ்டாக போகுதா இல்லையா? அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, இதுக்கு படிப்பு படித்தது தான் அந்த எம்பிபிஎஸ் டிகிரியை நான் கேன்சல் பண்ண மாட்டோம், ஆனால் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டிடணும் அப்படின்றாங்க. உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற பதிவு நான் போட்டுட்டு வரேன். இந்த பதிவுகளெல்லாம் ஒரு பெரிய வழக்கறிஞர்களுக்கோ அல்லது நீதிபதிகளுக்கோ அல்லது பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்க்கோ இல்லை, சாதாரண மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்குது, நீதி பரிபாலனம் எப்படி நடக்குதுன்னு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. மெனி டைம்ஸ் அவர் ரைட்ஸ் ஆர் பீயிங் இன்ஃப்ரிஞ்ச்ட். அந்த நமக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் நம்ம பார்வை வேறு மாதிரி இருக்கும், கோர்ட்டுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். 2 ஸ்டூடெண்ட்ஸு, அந்த 2 ஸ்டூடெண்ட்டு எஸ்டி, தட் இஸ் ஷெட்யூல்டு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க, வாங்கி அதன் அடிப்படையில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிடுது. ஆனால் சப்சிக்வெண்ட்லி என்ன தெரியுது அப்படின்னா, அந்த எஸ்டி சர்டிஃபிகேட்டை ஃப்ராடில் வாங்கிடுறாங்க, அந்த சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். இது சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு வர வழிக்கு அவங்க எம்பிபிஎஸ்ஸை முடிச்சிடுறாங்க. இப்போ த டைலமா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட் டு டூ அன் சிச்சுவேஷன் லைக் திஸ். நீ ஃப்ராடு பண்ணி அந்த சீட்டு வாங்கிட்ட, அதனால் நீ எம்பிபிஎஸ் டாக்டரை அந்த இதுவே நல்லிஃபை பண்ணிடலாமா டிகிரியை? ஏன்னா முடிச்சிடுறாங்க, எம்பிபிஎஸ்ஸே முடிச்சிடுறாங்க அந்த வேலைக்கு. ஸோ ஒரு பக்கம் ஃப்ராடு, ஒரு பக்கம் இவங்க முடிச்சிட்டாங்களே, என்ன செய்கிறது? இந்த டைலமா சுப்ரீம் கோர்ட்டு போகுது. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் படிச்சுட்டாங்க, அட்மிஷன் போதே அதை கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிக்கல, இப்போ போய் உன் படிப்பெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அது சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஆகிடும், சமூக அநீதி ஆகிடும். அதனால் அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணிடுறாங்க. 3 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒன்று, இன்டர்செக்ஷன் ஆஃப் அட்மிஷன் ஃப்ராடு. அட்மிஷன் போதே நீ பார்த்துருக்குமா வேணாமா? சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணுமா வேணாமா? சந்தேகம் வரும்போது அப்போவே நீ நிப்பாட்டிருக்குமா வேணாமா? அட்மிஷன் கொடுத்துறீங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. தி செகண்ட் ஒன் இஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், சமூக நலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சமூக நலன் அப்படின்னா டாக்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். இப்போ போயிட்டு 6 வருஷம் 5 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்டு நீ டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சமூக நலமா? தி தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்தியாஸ் கிரானிக் ஷார்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ். இந்தியாவில் தேவையான அளவு டாக்டர்ஸ் இல்லை. அந்த நிலையில் இருக்கும் பொழுது 5 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்டுடைய டிகிரியே கேன்சல் பண்ணுறதுன்றது அந்த ஷார்ட்டேஜுக்கு அகெயின்ஸ்டாக போகுதா இல்லையா? அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, இதுக்கு படிப்பு படித்தது தான் அந்த எம்பிபிஎஸ் டிகிரியை நான் கேன்சல் பண்ண மாட்டோம், ஆனால் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டிடணும் அப்படின்றாங்க. இந்த டிசிஷன் பற்றி பலவிதமான விமர்சனங்கள் வரலாம், ஆனால் திஸ் இஸ் த டிசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ ஜட்ஜ், தே லுக் அட் இட் ஃப்ரம் 360 degrees. அதுதான் முக்கியம். என்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறது என்று இருந்தால் கூட, அந்த உரிமைக்கு நான் போராடும் பொழுது கூட கோர்ட்டுடைய பார்வை என்பது ஒன்று இருக்குது. ஃப்ரம் தி ஜுடிஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டோ அல்லது உரிமை சம்பந்தப்பட்டோ சட்டம் சம்பந்தப்பட்டோ குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுதுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சுட்டு அடுத்த எபிசோடில் வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.